நமது செய்தியாளர் ஜெர்ரி உள்ளே இருக்கின்றார். உள்ளே என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடம் கேட்கலாம். ஜெர்ரி வணக்கம். இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறீங்க, உள்ளே என்ன மாதிரியான ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க, உள்ளே எவ்வளோ சேர் போட்டிருக்கிறாங்க, வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்களா, ஸ்டேஜ் எந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இருக்கக்கூடிய பகுதி பிரதான நுழைவு வாயில். இந்த நுழைவு வாயிலில் மேலே பார்த்தோம் அப்படின்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு வசனத்தோட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இருக்கிறார். அவர் இடதுபுறமும் வலதுபுறமும் எம்ஜிஆரும் அண்ணாமும் இருப்பது போன்ற ஒரு கட்டவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதான சாலையில் தற்பொழுது இந்த பாதையில் வேலை நடைபெற்று கொண்டு இருப்பதால யாரும் உள்ளே சென்று வேடிக்கை பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்று மறுத்துவிட்டார்கள். நேற்று மாலை வரை குடும்பமாக மாநாட்டு திடலை உள்ளே சென்று பார்த்து வந்தார்கள். அது நடைபெறக்கூடிய பணிகளை மற்றும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிங்க் ரூம் மற்றும் கழிவறைகள், தண்ணீர் குழாய் வசதிகள் உள்ளிட்ட அனைத்தையும் குடும்பமாக உள்ளே சென்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று மாநாட்டு திடலுக்குள் யாரும் செல்ல அனுமதி இல்லை என்ற காரணத்தினால நூற்றுக்கணக்கான பவுன்சர்களும் செக்யூரிட்டிகளும் நுழைவு வாயில்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரதான வாயிலின் கீழே மற்றும் உட்புறமும் கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதால உள்ளே நுழைந்து வரும் பொழுது பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதனாலும் விபத்துகளை தவிர்க்கும் நோக்கிலும் இவர்கள் தற்போது உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட வெளியில் நின்று கொண்டே உள்ளே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முகப்பு வாயில், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய அந்த யானை மலை என்று சொல்லக்கூடிய அந்த மலை போன்ற அந்த வடிவில் அதன் முகப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை தற்போது வெளியில் நின்று கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ஊர் திருவிழாக்கள்ல அந்த திருவிழாவை சுற்றி கடை வீதிகள் தற்காலிக கடைகள் அமைக்கப்படும். அதுபோன்று இந்த மாநாட்டு திடலின் வெளியே பல்வேறு கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கடைகளில் சிற்றுண்டிகளை அருந்திவிட்டு டூர் வருவது போல, இன்ப சுற்றுலா வருவது போல பல்வேறு மக்கள் தற்பொழுது வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இன்று மாலை வரை இந்த ஏற்பாடு பணிகள் நிறைவு பெற்ற பிறகு நாளை காலை மாநாட்டிற்கு திடலை தயார்படுத்தி ஒப்படைத்து விடுவார்கள். நாளை காலை வழக்கம் போல மாநாடு காலையிலிருந்தே பொதுமக்கள் வருவார்கள். 1:30 மணிக்கு உள்ளாக அனைவருமே உள்ள அந்த 1,50,000 இருக்கைகள் அங்கே அனைவரையும் அமர வைப்பார்கள். பிறகு வந்து கொண்டிருப்பவர்கள் 7 மணி வரைக்கும் வந்து கொண்டிருந்தாலும் கூட 1:30 மணி அளவில் அந்த 1.5 லட்சம் இருக்கைகளை அங்கே பூர்த்தி செய்வது இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது இந்த பொதுமக்கள் இந்த மாநாட்டு திடலை பார்ப்பதற்காக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இங்கே வெளியே கட்சி கொடிகள் விற்பனை செய்யப்படுகிறது, ஐஸ்கிரீம்கள் விற்பனை செய்யப்படுகிறது, சிற்றுண்டிகள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை வாங்கி உன்று கொண்டே இந்த மாநாட்டு பணிகளை பார்வையிட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏறத்தாழ 5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இந்த மாநாட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழலில் 1.5 லட்சம் இருக்கைகள் இருந்தாலும் கூட வெளியிலே ஏறத்தாழ 5-6 லட்சம் பேர்கள் நின்று பார்ப்பதற்கான அளவிற்கு இந்த மாநாட்டு திடல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டு திடலை 2ஆக பிரிக்கலாம். இடதுபுறம் வலதுபுறம் என்று பிரித்தோமையானால் இடதுபுறம் 30 பாக்ஸ்களும் வலதுபுறம் 30 பாக்ஸ்களுக்கும் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாக்ஸ்களிலுமே ஏறத்தாழ 2500 பேர் அமரும்படி இந்த இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2500 பேர் உட்காரக்கூடிய இடத்துல அவர்கள் இருக்கிற இடத்திலேயே தண்ணீர் அருந்துவதற்கான ஏற்பாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டு திடல் அருகே 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கர் தண்ணீர் லாரிகள் 40 லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த லாரிகள் இருந்து தண்ணீர் இங்கே மோட்டார் மூலமா கொடுக்கப்படும். இருந்த இடத்திலிருந்து அந்த தண்ணீரை பிடித்து குடித்துக் கொள்ளக்கூடிய வசதிகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கை கொடுக்கவில்லை என்றாலும் ஒருவேளை தண்ணீர் பத்தவில்லை என்றாலும் கூட 5 லட்சம் வாட்டர் பாட்டில்கள் தற்போது கொடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. அதோடு கூட ஏலத்தால 500க்கும் மேற்பட்ட கழிவறைகளும், அதாவது மொபைல் டாய்லெட் கழிவறைகள் மாநாட்டை சுற்றி இடதுபுறமும் வலதுபுறமும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முன் வரிசையில் 2 பாக்ஸ்கள், அதாவது 2500 பாக்ஸ்கள் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அங்கே பெண்களுக்கும் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்னதான் 2வது கடிதத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தாலும், அதாவது முதியவர்கள் வர வேண்டாம், மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தே பாருங்கள், குழந்தைகள் யாரும் அழைத்து வர வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத சூழலில் சிலர் மாநாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக அவர்களுக்கென்று பிரத்யேகமான அந்த இருக்கைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெண்களுக்கு அவசர கால பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதற்கு பாலூட்டும் அறையோட கிரீன் ரூம் என்று ஒரு ரூம், அங்கே ஏசி வசதி கொண்ட ஒரு அறை தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பாலூட்டும் தாய்மார்கள் அங்கே பாலூட்டலாம், அல்லது வேறேனும் அவசர காலத்திற்கு அந்த அறையை பயன்படுத்த வேண்டுமென்றால் அந்த அறையை பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அறைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வழிகாட்டு பதாகைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கழிவறைக்கு எப்படி செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் பதாகை மூலமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.